தமிழகத்தில் பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்ட பிறகும் போக்குவரத்து கழகங்கள் தொடர்ந்து நஷ்டத்தை சந்தித்து வருகின்றன. இதற்கான காரணம் குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. தமிழக அரசு கடந்த ஜனவரி மாதம் பேருந்து கட்டணத்தை 60 விழுக்காடு வரை உயர்த்தியது. இதையடுத்து பெரும்பாலான மக்கள் மின்சார ரயில், ஷேர் ஆட்டோவுக்கு மாறியதோடு அதிக அளவில் சொந்த வாகனங்களையும் பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை சென்னையில் நாள்தோறும் 1,50,000 பேர் ரயிலில் பயணம் மேற்கொண்டு வந்த நிலையில் அது தற்போது 4 லட்சமாக அதிகரித்துள்ளது. மக்களை பேருந்துகளை நோக்கி இழுப்பதற்காக டீலக்ஸ் பேருந்துகளை எக்ஸ்பிரஸ் மற்றும் சாதாரண பேருந்துகளாக மாற்றம் செய்தும் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. பீக் அவர் எனப்படும் பரபரப்பான காலை மற்றும் மாலை நேரங்களில் கூட சென்னையில் பல பேருந்துகள் காலியாகவே செல்கின்றன. ஆவடியிலிருந்து சென்னை நகருக்குள் வந்து செல்ல நகர பேருந்தில் பயணம் செய்தால் ஒரு நாளைக்கு 70 ரூபாய் செலவிட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்கிறார் ஆவடியைச் சேர்ந்த கணேசன். நான் ஆவடியிலேருந்து வரேன் சென்னை சென்ட்ரலுக்கு. பட் ட்ரெயினில் வந்துட்டு போக 10 ரூபா, வர 10 ரூபா, 20 ரூபா தான். அப்படியே ட்ரெயினில் வராத நான் பஸ்ஸில் வந்தேன்னா காலையில் 35 ரூபா, சாயந்தரம் 35 ரூபா, 70 ரூபா ஆகுது. 22,000க்கும் அதிகமான பேருந்துகளை கொண்டு இயக்கப்படும் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் இந்த அளவிற்கு மக்கள் பயன்பாட்டில் பின்னடைவு அடைய என்ன காரணம் என்று போக்குவரத்து துறை அமைச்சரிடம் கேட்டபோது லாபத்தை எதிர்பார்த்து போக்குவரத்து துறை செயல்படவில்லை என்கிறார். போக்குவரத்து துறை என்பது லாபத்திற்கான துறை அல்ல, இது பொதுமக்களுக்கு சேவை செய்கின்ற துறை. இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பேருந்து கட்டணமும் இந்திய அளவில் தமிழகத்தில் தான் மிக மிக குறைவு. பக்கத்து அண்டை மாநிலம் கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் சாதாரண பேருந்தினுடைய கட்டணம் 75 பைசா, நம்முடைய தமிழகத்தில் 48 பைசா. அந்த அளவிற்கு குறைவான பேருந்து கட்டணத்தில் நாங்கள் நிறைவான சேவை செய்து கொண்டிருக்கிறோம். சுமார் 22,000 பேருந்துகளை இயக்குகிறோம். மின்துறை, நுகர்பொருள் போன்ற துறைகளில் நட்டம் ஏற்படும் போது அதை ஈடு செய்யும் தமிழக அரசு அடித்தட்டு மக்கள் பயணிக்கும் பேருந்துக்கான கட்டணத்தை திட்டமிட்டு உயர்த்தி போக்குவரத்து துறையை தனியாருக்கு கொடுத்துவிட்டு தப்பிக்க மேற்கொள்ளும் முயற்சி இது என்கிறார் தோமுசா பொதுச் செயலாளர் சண்முகம். நாங்கள் சந்தேகப்படுவதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு பொது போக்குவரத்து இந்த அரசுக்கு இடையூறாக இருக்கின்றது. இதை ஏன் நாம் அரசே நடத்த வேண்டும்? கொஞ்சம் கொஞ்சமாக இது தனியார் கைக்கு போக விட்டால் இந்த போக்குவரத்தில் இருக்கக்கூடிய பேருந்துகளை தானாகவே நிறுத்திவிட்டு தனியாருடைய அந்த போக்குவரத்து சாதனத்தை மக்கள் நாடி அவர்கள் அதில் பழகி போவதற்குண்டான ஒரு கொள்ளைப்புறமான ஒரு நடவடிக்கைகளில் இவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். உலகம் முழுவதுமே போக்குவரத்து துறை என்பது அரசின் சேவைத்துறையாக இருப்பதாகவும் அதில் லாபத்தை எதிர்பார்த்தால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்றும் கூறுகிறார் CITU தொழிற்சங்க பொதுச் செயலாளர் நயினார். ஒரு நாளைக்கு 2.25 கோடி பேர் பயணம் செய்தார்கள். பேருந்து கட்டண உயர்வுக்கு பிறகு 30 லட்சம் பயணிகள் பேருந்து போக்குவரத்து கழகங்களை விட்டு வெளியேறிட்டாங்க. இப்போ சென்னை நகரத்தை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 40 லட்சம் பயணிகள் போனாங்க. கிட்டத்தட்ட 12 லட்சம் பயணிகள் போக்குவரத்து கழகத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள். கட்டண உயர்வால் 40 விழுக்காடாக இருந்த நட்டம் தற்போது 65 விழுக்காடாக உயர்ந்துள்ளதையும், பேருந்துக்கு மாற்றாக 3 நபர்கள் வரை இருசக்கர வாகனத்தில் பயணிப்பதால் விபத்துக்கள் அதிகரித்து வருவதையும் அரசு கவனத்தில் கொண்டு கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்பதே அனைவரின் வேண்டுகோள். நியூஸ் 18 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திகேயனுடன் செய்தியாளர் நெப்போலியன்.